அதிகமாக இருக்கிறதுல எனக்கு உண்மையாகவே பயங்கர மகிழ்ச்சி. ஆனால் எங்களால் சொன்ன டயத்துக்கு நிகழ்ச்சியை ஆரம்பிக்க முடியல. அதுக்கு காரணம் நம்ம எப்போதுமே கடைசி நேரத்தில் செயல்படுறது தான். இனி வரும் நாட்களில் உங்களோட ஒத்துழைப்போட நான் கொஞ்சம் முன்கூட்டியே இந்த மாதிரி விழாக்களை வந்து திட்டமிட்டு நம்ம வந்து செய்யணும்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு வந்து தலைவர், பொருளாளர் மற்றும் துணைத் தலைவர், இணை செயலாளர்கள் இவங்கெல்லாம் உறுதுணையாக இருக்கணும். இன்றைக்கி வந்து விழாவுக்கு வந்திருக்கிற முதல்ல விஐபிகள், நான் சீனியர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராம்ஜி சாரையும் நெல்லை அண்ணனையும் தான் சொல்லணும். விழாவுக்கு வந்திருக்கிற முதல்ல நம்ம எல்லாருமே பத்திரிகையாளர்கள். அதனால் சிட்டிசன் சரவண சுப்பையா சார் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய இயக்குனர், இன்றைக்கி பெரிய நடிகர் அவர். ஸோ சரவண சுப்பையா சாரை வரவேற்கிறேன். அடுத்தது சௌந்தரராஜா சார், அவர் வந்து இன்றைக்கி பெரிய நடிகர், நாளைக்கு பெரிய அரசியல்வாதி, நான் அவரையும் வரவேற்கிறேன். அடுத்து வந்து அண்ணன் கலைமாமணி நெல்லை சுந்தரராஜன் அண்ணன், அவரை வரவேற்கிறேன். அடுத்து ராம்ஜி அண்ணனுக்கு இன்னும் பல விருதுகள் காத்திருக்குது. உண்மையாக எனக்கு பத்திரிகையாளனா நான் இருக்கிறதுல பெருமைப்படுறது ராம்ஜி அண்ணனோட அண்ணன் மாலி அண்ணன் இன்றைக்கி நம்மோட இல்லை. அவ்வளோ சப்போர்ட்டுங்க. அப்போ இந்த சங்கம் இதெல்லாம் பெருசாக கிடையாது. ஏதாவது ஒன்று வேணும்னா உடனே செக்ரட்டரியேட்டுக்கு நம்மளை கூட்டு போகிறது, ஒரு வேலையை செஞ்சு கொடுக்கறது. அதில் வந்து ராம்ஜி அண்ணனோட அண்ணன் மாலி அண்ணன் வந்து அன்றைக்கி வந்து வண்டிக்கெலாம் வந்து ஒரு பாஸ் வாங்கணும்னு திடீர்னு இப்போ வந்து ஈஸியாக வாங்கிடுறோம். அன்றைக்கி வந்து ஒரு உத்தரவு போட்டோன்னே என்னை கூட்டு போய் அவரோட பத்திரிகை, நான் ஃப்ரீலான்சர் அப்போது, அந்த ஊக்கம் தந்த மாலி அண்ணன் இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்தி பார்க்குறேன். அதேமாதிரி அனுபமா மேடம் வந்து நான் ஃபீல்டுக்கு வந்த நாளாக அதே மாதிரி நான் சின்னதாக இன்றைக்கி பிஆர்ஓ கார்டு எடுத்தாச்சு. ஆனால் பிஆர்ஓ பண்ணுறப்போ அவ்வளோ சப்போர்ட்டு எனக்கு மட்டும் இல்லைங்க, புதுசாக வர்ற அத்தனை பிஆர்ஓவுக்கும் அனுபமா மேடம் மாதிரி ஒரு சீனியர் பத்திரிகையாளர் கொடுக்குற சப்போர்ட் வந்து சொல்ல அடங்காது. அவங்களுக்கு வந்து அதேமாதிரி இங்கிலீஷு, எனக்கு வந்து எங்கள் அப்பா இங்கிலீஷ் மாஸ்டர், என்ன இங்கிலீஷ் எம்ஏ, சோசியாலஜி ஒரு 8 எம்ஏ. ஆனால் நானும் ஊட்டியில் படித்தேன். எனக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக வராது. ஏன்னா கிராமட்டிக்கல் மிஸ்டேக் பண்ண போகிறவங்கிறதுக்காகவே அப்படியே தவிர்த்துட்டு படித்து பாஸ் பண்ணிட்டு வந்தவன் நான். ஆனால் மேடத்தோட இங்கிலீஷை படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஏதோ தமிழை படிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் கிராமட்டிக் மிஸ்டேக் இருக்காது. அதில் தான் எனக்கு இங்கிலீஷ் ஆர்வம் ஏற்பட்டது. அதே மாதிரி தேர்ட் ஐ பிரகாஷ், எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி மனுஷன்லாம் ஃபீல்டுலேயே கிடையாதுங்க. வெறும் பத்திரிகையாளர்கள் மட்டும் கூப்பிடக்கூடாது. இன்றைக்கி வந்து ஊடகங்கிறது அச்சுத்துறையிலேருந்து அப்படியே மாறி டிஜிட்டலாக கேமரா துறைக்கு மாறிட்டு இருக்குது. நானே யூடியூபராக மாறிட்டேன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்போது தேடை பிரகாஷையும் கூப்பிட்டு இந்த நிகழ்வில் சிறப்பிக்கணுங்கிறதுக்காக நம்ம சேவியர் தலைவர் பாலேஸ்வர்லாம் கேட்டுக்கிட்டதுக்காக தான் நான் வந்து தேடை பிரகாஷையும் இந்த இடத்துல, வெறும் பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் கிடையாது, கேமராமேன்ஸ் தான் இன்றைக்கி பத்திரிகையாளர்கள். ஒரு பீரியடில் இன்றைக்கி எழுதுகோலை பிடிச்சவங்க பத்திரிகையாளராக இருந்தாங்க, இன்றைக்கி வந்து கேமராமேன்ஸ் தான் பத்திரிகையாளராக இருக்காங்க, இல்லை கேமரா முன்னாடி தோன்றவங்க பத்திரிகையாளர் இருக்காங்க. அதே மாதிரி நம்முடைய தலைவர், அதே மாதிரி டிஆர் பாலேஸ்வர், அவர் வந்து சங்கத்தில் அவர் ஒரு பத்திரிகையாளர்களுக்காகவே ஒரு பத்திரிகை ஆரம்பித்து பத்திரிகையாளர்களுக்காக ஒரு சங்கத்தில் பொருளாளராக இருந்து இன்னைக்கு தலைவராக இருக்கிறாருன்னா அவங்களுடைய மாமா, ஒரு மாமா இல்லைங்க 2 மாமா அவங்களுடைய அங்கிள்ஸ். ஒன்று வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதிவொலி சண்முகம், அடுத்து சினினி செல்வம், அவ்வளோ பெரிய ஆள். பெரிய பெரிய பிஆர்ஓக்கள்லாம் இன்றைக்கி வந்து அவர்கிட்ட இருந்து வந்தவங்க தான். நம்ம உறுப்பினர் நிகில் முருகனே அங்கேருந்து வந்தவர் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலைமாமணி மனைவி பொன்மாணிக்கம் அண்ணன், உண்மையாகவே பாக்கியராஜாலேயே பாராட்டு பெற்றவர், திரைக்கதை மன்னன் பாக்கியராஜாலே பாராட்டு பெற்றவர்னா அது வந்து மனைவி பொன்மாணிக்கம் அண்ணன். இன்றைக்கி நமக்கெல்லாம் மணப்பாறை முறுக்க வந்து தீபாவளினா ஸ்வீட் மட்டும் கிடையாது, முறுக்கும் சேர்த்து தான் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே இந்த தீபாவளிக்கு முறுக்கையும் நம்ம மணப்பாறையிலேருந்து வர வச்சு அண்ணன் கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி சேவியர் வந்து பார்த்திங்கன்னா சேவியர் இல்லை, ஒரு செயல் வீரர். இன்றைக்கி வந்து பொருளாளராக நம்ம சங்கம் இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்தவர். இது இல்லாமல் நம்ம செயற்குழு மெம்பர்கள் அத்தனை பேருக்கும், மோகன், சரண், மதிவொலி ராஜா, அது மாதிரி துணைத் தலைவரில் ஒருத்தரான மதிவொலி குமார், மதிவொலி சண்முகம் சாரோட சன்னு, அது மாதிரி இப்படி எல்லாரையும், அது மாதிரி கலைப்பூங்கா பிரபு, விஜயலட்சுமி தம்பதிகள். ஏன்னா அவங்க அப்பா, நான் இங்கே மேடையில் சொன்னேன்ல, இது எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க அப்பா என்னை வந்து வளர்த்தோட கூப்பிட்டு பாராட்டுவார். ஒரு மேட்ரு ராவணன் சார் இன்றைக்கி நம்மோட இல்லை, ஆனால் வந்து நான் அதை நினச்சி பார்க்குறேன். அவரும் கலைமாமணி, இந்த மாதிரி சித்ராமணி சார் எல்லாரும் வந்திருக்கீங்க, நன்றி. வயது மூத்தவர்லேருந்து இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் நம்ம சங்கத்தில் இருக்கோம்னா நம்ம ஒத்துமை தான். அது வந்து நம்ம சுகுமார் இணை செயலாளர், 2 சுகுமார், இன்னொரு துணைத் தலைவர் கலக்கல் சுகுமார், எல்லோரும் இருக்காங்க. நம்ம சங்கத்துக்கு இதேமாரி ஆதரவு தரணும். இப்போ தீபாவளி பரிசு பொருள் வழங்க நேரமாயிட்டே இருக்கிறதுனால அடுத்து விழாவில் வந்து சிறப்பு விருந்தினர்களை ஒருத்தராக பேச அழைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து முதல்ல மேடையில் இருக்கிற எங்கள் 4 பேருக்கு ஐடி கார்டு, 5 பேருக்கு, அடுத்து வந்து எல்லாருக்கும் சிறப்பு செஞ்சுட்டு அந்த வேலையை பார்க்குறோம். ஓகேங்களா? நன்றி.
கொண்டாடவிருக்கும் தித்திக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். இங்கே நான் நிற்கிறதுங்கிறது மக்கள் குரல் ராம்ஜி நிற்கலை, என்னுடைய ரூபத்தில் இந்த நிமிடத்தில் யாருன்னு பெயரை உச்சரித்தாரோ அந்த பராசக்தி மாலி, கலைப்பூங்கா ராவணன், மதிமொழி சண்முகம், தினத்தந்தி அதிவீர பாண்டியன், மாலை முரசு ஜெகவீர பாண்டியன், அலைவோசை எம்பி மணி, ராணி ராதாகிருஷ்ணன், ஜனசக்தி அறந்தை நாராயணன், பேசும் படம் சம்பத்குமார், பொம்மை சாரதி, நாரதர் சீனிவாசராவ், தினமணி ஜாம்பவான் உள்ளிட்ட அந்த 14 என்றும் நினைவில் வாழும் மூத்த பத்திரிகையாளரின் ஒருமித்த அந்த ஒரு டோட்டல் எம்பாடிமெண்ட் ஆஃப் ஜெயன்ட்ஸ், அந்த ஜாம்பவான்களின் உருவத்தில் தான் என்று அண்ணனுடைய குரலாக இன்றைக்கு நான் இவர்களை வாழ்த்த வந்திருக்கிறேன் என்றால் அதுதான் உண்மை. நான் எந்த சங்கத்தில் இருக்கேன்னு எனக்கே தெரியாது. அதாவது 2017 அக்டோபர் மாதம் 27 எங்கள் தலைமையில் ஒரு சங்கம், தமிழ் திரைப்பட பத்திரிகையாளர் சங்கம்னு ஒன்று பிள்ளையார் சொல்லி போட்டோம். பிள்ளையார் எப்படி அரச மரத்து அடியிலிருந்து அப்படியே உட்கார்ந்துருக்காரோ அந்த சங்கம் அப்படியே உட்கார்ந்துருந்தது. சங்கத்தில் இருந்தவர்களெல்லாம் கண்ணில் தெரியாமல் அப்படியே கரைஞ்சி ஒவ்வொரு ரூபத்தில் ஒவ்வொரு இடத்துக்கு போயாச்சு. ஆனால் அங்கேயா இங்கேயாங்கெல்லாம் திருசங்கு சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி இதில் இந்த மேடையில் அனுப்பமா அன்பு சகோதரியை பார்க்கும்போது அவர்கள் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை எங்கேயும் இல்லை, நிரந்தரமாக ஒரு இடத்தை தக்க வைத்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நினைக்கிற போது நாங்கள் சொர்க்கத்தில் இருப்பவர்களாகத்தான் நினைத்துக் கொடுக்கலாம். திருசங்கு சொர்க்கம் இல்லை, நாங்கள் இருக்கும் இடம் சொர்க்கம். அதுதான் இப்போ அரங்கு நிறையா விட்டாலும் மனசு நிறைஞ்சிருக்கு. காரணம் ஒரு பழமொழி, இங்கே வரும்பொழுது நண்பர்கள் அப்பப்போ கைபேசியில் ஒரு தகவல் அனுப்புவாங்க. வெல்த் இஸ் நாட் எ பர்மனன்ட் ஃப்ரெண்ட் பட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பர்மனன்ட் வெல்த். அதுதான் உண்மை. அதை தான் எங்களுடைய பாலேஸ்வர், ஆர்எஸ் கார்த்திகேயன், மரிய சேவியர் இந்த கூட்டணியில் செயல்பட்டிருக்கும் இளைய தலைமுறை அத்தனை பேரும் செயல் வீரர்களாக இன்று இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் 2 விஷயம். அதாவது இவர்கள் ஒவ்வொருவரை பார்க்கும்போது நம்மெல்லாம் பத்திரிகையாளர் காட்சி, நட்சத்திர நடிகர் பேட்டிங்கிற வரும்போது சங்கமிக்கிறோம். அதற்கு பின்னால் நெல்லிக்கை மூட்டை மாதிரி கடைஞ்சு போயிடும். அதற்கு பிறகு சந்தித்து பேசுவதற்கு யார் என்ன ஏதுன்னு இங்கே சொன்னாங்க. மூத்த பத்திரிகையாளர் நான் தான் 1971 இது 54வது ஆண்டு. ராமனுக்கு ஒரு இல் ஒரு சொல் ஒரு வில்னு அமைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு இல் ஒரு சொல் ஒரு வில் மாதிரி மக்கள் குரல் அமைஞ்சு போச்சு. மக்கள் குரல் ஆரம்பத்திலிருந்து இன்றைய தேதி வரைக்கும் ஆண்டவன் அனுகிரகத்தால் பெரியவர்களின் நல்லாசையால் ஓடிக்கொண்டு இருக்கிறது. இங்கே அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாட்டாலும் ஒரு 2 விஷயங்கள். ஒன்று, மனிதர்களுக்குள் எத்தனையோ வேறுபாடு இருக்கலாம். அதாவது அறியும் சிவனும் ஒன்று, அறியாத வாயில் மண்ணுன்னு ஒரு பழமொழி இருக்கு. அது இந்த மேடையில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படின்னா, மேடையில் பாதம் தூக்கி பரதத்திற்கு காலெடுத்து ஆடியவர் அன்பு சகோதரன், நாட்டிய உலகத்தில் இருக்கக்கூடிய நாராயணன். அவர் பெயர் நாராயணன். ஆனால் அவர் பாதம் தூக்கி எடுத்து ஆடியதோ அந்த சிவபெருமான். அறியும் சிவனும் ஒன்று என்று எப்படி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதோ அது மாதிரி தான் இங்கு நம்ம சங்கங்கள் மாறுபட்டிருக்கலாம். ஆனால் தங்கங்களாக ஒவ்வொருவரும் இன்றைக்கு மேடையில் மிளர்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அந்த நல்ல உள்ளம். அதாவது நான் உடனே அண்ணன் சொன்னேன், முதல்ல கார்த்திக் சொன்னார், அண்ணன் நீங்கள் வரீங்க வந்துடுறீங்க வாழ்த்துறீங்க. நிச்சயம் நான் வரேன். நல்லது எங்கே இருக்கிறதோ, நல்லவர்கள் எங்கே இருக்கிறார்களோ, யார் கூட்டாலும் போவோம். அன்புக்கு நாங்கள் எல்லாம் அடிமை. அதுதான் இன்னைக்கு இருக்கிறது. எதை எடுத்துக்கொண்டு வந்தோம், எதை எடுத்துக்கொண்டு சொல்லணும் இல்லை. யார் அடைத்தாலும் வரக்கூடிய அற்புதமான உள்ள கார்த்திக். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது என்னென்னா, இங்கு சிறப்பு விருந்தினராக கௌரவத்திருக்கிறது சரவண சுப்பையா. அவரெல்லாம் இருக்க வேண்டிய இடமே எங்கேயோ ஒரு இடம். ஆனால் அவருடைய முதல் படத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்துருக்கோம். அவருக்கு இன்னும்
சரியான இடம் இந்த படவலகத்தில் கிடைக்கல. ஆனால் அதுக்கு அவர் சலரவே இல்லை. அவருடைய திறமை என்ன என்பதை அருகில் இருந்து பார்த்தவன், பத்திரிகையில் எழுதியவன், அப்பனுக்கே புத்தி சொன்ன சுப்பியன் மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்காலத்தில் இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மேடையில் அவரை நடுநாயகமாக பார்க்கிறோம். அவருக்கு சரியான நேரத்தில் சரியான கதவுகள் திறக்கப்பட்டால் இன்றைக்கு எந்தெந்த மேடையில் யார் யாரை பாராட்டி கொண்டிருக்கிறோமோ அப்படி ஒரு காலம் சரவண சுப்பையாவிற்கும் வந்தே தீரும் என்று நான் சொன்னால் அது மக்கள் கொள்ளாகத்தான் இருக்கும். அதுக்கு பிறகு பாலேஸ்வர், அந்த கார்த்திகேயன், மணீஸ்வர் கூட்டணியில் அவர்கள் வந்து பரபரப்புடன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 74வது ஆண்டு இது. அதாவது பத்திரிகை உலகத்தினுடைய அந்த பாரம்பரியத்தை, காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், ஆனால் காலத்தின் முன்னே நீயும் நானும் வேறல்ல ஒன்றே என்று இன்றைக்கு பேனா பிடித்த வர்க்கம்தான் நாவை உச்சரித்து இன்றைக்கு யூடியூபில் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் காயப்படுத்தினாலும் எதையும் நியாயப்படுத்தக்கூடிய கூட்டம் இந்த மேடையில் இருக்கிறது. அதில் வந்து வெளிவு முறைவு ஒளி முறைவு பட்டு பட்டு பட்டுன்னு பேசிடுவாங்க. ஆனால் அந்த பேச்சு அந்த நல்லதும் இருக்கிறது. அப்படிப்பட்ட அருமையான இந்த இளைஞர்கள் இன்றைக்கு முப்பெரும் விழாவில் அடையாள அட்டை வழங்குதல், தீபாவளி பரிசு பொருட்கள் கொடுத்தல், தீபாவளி மலர் வெளியிடுதல், ஊர் கூடி தேர் இழுப்பதைப் போல இந்த சங்கத்தில் இடம்பெற்றிருக்கும் 155 இளைஞர் பட்டாளம் தான் சொல்வேன். ஏன்னா பேனாவுக்கும் நாவுக்கும் என்றைக்கும் இளமை தான். அந்த அத்தனை பேரோடும் இன்றைக்கு அளித்தல். இவர்கள் அடுத்து செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இங்கே யார் இருக்காங்க, எத்தனை பேர் இந்த அரங்கத்தில் இருந்தாலும் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 5-6 முகங்கள் இருந்தால் அவர்கள் பெயர் தெரியுமே தவிர அவருடைய பின்புறம் தெரிவதில்லை. இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய சங்க உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் ஒரு A4 ஷீட்டில் அவர்களுடைய முழு விவர குறிப்பை எடுத்து வைத்து அதை தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அது வந்து ஒவ்வொருவரும் ஒரு சாதனையாளர்களாகத்தான் இருக்கிறார்கள். அது அவசியம். ஏன்னா இந்த நெல்லை சுந்தரராஜனை பார்த்தா அவர் வந்து ஆணிவேர், கண்ணுக்கு தெரியும், இலை தெரியும், தெரியும், கிளை தெரியும், பழம் தெரியும், அத்தனை கலைஞர்களையும் தாங்கி பிடித்து ஒவ்வொருத்தருக்கும் அவர் வந்து ஆரம்ப காலத்தில் பொம்மையிலும் சரி, அதற்கு பிறகு இன்றைய நாள் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி பேசிக்கொண்டிருக்கார் என்று தெரியும். ஆக இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அத்தனை பேருடைய விவரத்தையும் அவ்வப்போது அவர்கள் தரக்கூடிய அந்த அப்டேட்ஸ் அதையும் அவர்களுடைய அனுபவத்தையும் நீங்கள் திரட்டி தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு குறிப்பிட்ட நாட்களில் மனைவி இருக்கிறார். ஒவ்வொருவரை பற்றியும் சாதனையாளர்களாக அத்தனை பேருமே சாதனைகள் இருக்கும், கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். மனைவியை எடுத்துட்டா எனக்கு தெரிந்து என்னுடைய 53 ஆண்டுகால பத்திரிகை அனுபவத்தில் அன்றும் இன்றும் என்றும் நினைவில் வாழக்கூடிய பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரை பற்றி எழுதிய புத்தகம் 8வது பதிப்பு வந்து அதுவே தமிழ்நாடு அரசின் சட்டசபையில் உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் வழங்கப்பட்டிருக்கிற வரலாறு படைத்த பெருமானார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கிறது. அந்த அடையாளத்தை இந்த மூவர் கூட்டணி எதிர்காலத்தில் கொண்டு வந்து செயல்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் எதை நடத்துகிறீர்களோ, எப்போது அழைக்கிறீர்களோ அப்போதும் வந்து உங்களுக்காக நான் குரல் கொடுக்க காத்திருக்கிறேன். அண்ணன் ரூபத்திலும் என்னுடைய செயல் வடிவிலும் என்று வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்த்து. வர ஏப்ரலுக்குள்ளார, ஜனவரிக்கே பிளான் பண்ணுவோம், ஏப்ரலுக்குள்ளார வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதை வந்து நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். எல்லாரை பற்றி இப்போ பிரபு சார் இருக்காருன்னா கலைப்பூங்கா பிரபு சார், அவங்க அப்பா, அதுக்கப்புறம் அது மாதிரி இப்போ விஜயலட்சுமி மேடம் இருக்காங்க. இப்போ கிளாமர் சத்யா எவ்வளோ பெரிய பிஆர், எனக்கு தெரிஞ்சு கிளாமர் சத்யா வந்து அவங்க அப்பா அவ்வளோ பெரிய மனுஷன். நெல்லை சுந்தரராஜன் சார், ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சாருக்கு அப்புறம் கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி சார் தான். ஸோ அந்த மாதிரி ஒருத்தரோட ஹிஸ்ட்ரியும் ஒரு பக்கம் எழுதி நேற்று வந்து உறுப்பினராக இருந்தாலும் நம்ம வந்து பேசி பண்ணிடலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நன்றி. ஆனால் ராம்ஜினா நல்ல ஐடியா கொடுத்தீங்க. அதில் உங்களை இங்கே வந்திருக்க 3 சீஃப் கெஸ்ட்டை பற்றியும் சிறப்பாக எழுதப்படும். நன்றி நன்றி நன்றி. Thank you for inviting me for this joyous occasion, Mr. Karthi, Mr. Baleshwar and Mr. Xavier. It's a pleasure to be part of this program and எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். Thank you. இல்லை, நான் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.
யூனிட்டி சொசைட்டியில் வந்து ஒருத்தவங்களும் ஒரு துறையில் இருந்தால் கூட அவங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்புங்கிறது வந்து அந்த அவங்க சார்ந்த சங்கம் தான் அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். அந்த விதத்தில் இங்கே இருக்கிற அத்தனை அங்கத்தினருக்கும் உங்களுடைய பாதம் தொட்ட என்னுடைய வணக்கம். மேடையில் இருக்கிற எல்லாருமே சச் ஜீனியஸ், எல்லாரோடையும் நான் பழகியிருக்கிறேன். மக்கள் கூட ராம்ஜி அண்ணன் வந்து நான் உதவி இயக்குனராக இருக்கிற காலத்துலேருந்து எனக்கு அவரை தெரியும். என்னுடைய படங்கள் எல்லாம் பார்த்துருக்கார். கடைசியாக பண்ண மீண்டும் வரைக்கும் ஒரு பெரிய போராட்டங்கள் அப்போல்லாம் என் கூடயே இருந்து என்னை சப்போர்ட் பண்ணவர். அதே மாதிரி நெல்லை சுந்தரராஜ் அண்ணன் வந்து பிஜிபி பன்னீர்தாஸ் அண்ணனுடைய பிரதர்கிட்ட என்னை ஒரு முறை அறிமுகப்படுத்தி எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். நடக்கலைங்கிறது வேறு விஷயம். அவர் வந்து ஒரு ப்ரெஸ் பீப்புள் தான், பட் ஆனால் அவருக்கு வந்து என் மேலே உள்ள காட்டசியில் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணி கொடுத்துருக்காரு. அடுத்து வந்து அன்பு அம்மா அனுபவமா நான் வந்து துவண்டு போயிருந்த ஒரு பீரியட் வந்து ஏபிசிடி படம், ஒரு நல்ல படம் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து நல்ல மழை, அந்த பிரசாத் லேபில் தான் ஷோ போட்டிருந்தோம். அப்போது நான் அவங்கள்ட்ட தான் கூப்பிட்டு பேசினேன். மேடம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. நான் உங்களுக்கு ரைட்டப் கொடுக்குறேன், தைரியமாக இருக்கேன். திஸ் ஃபிலிம் இஸ் எமோஷ்னல் ஃபேர். யாராலும் வந்து இவ்வளவு துணிவாக ஆண்மையோட படம் எடுக்க முடியாது. இதே நான் எழுதுகிற போங்கன்னாங்க. இன்னும் நான் பத்திரமா வச்சுருக்கேன் அந்த ஆர்டிக்கலை. என் லைஃப் டைம் நான் மறக்க முடியாத ஒருத்தவங்களும் இங்கே இருக்கிறாங்க. கார்த்திக் சார், ஆர்எஸ் கார்த்திக் சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு தோழன் மாதிரி தான். முதல்ல இந்த விழாவுக்கு இந்த இடத்துல நான் நிற்கிறது வந்து இந்த அழகன் படத்தில் மம்முட்டி சொல்கிற மாதிரி ஒரு உப்புமா தான். ஆளே கிடைக்கல, எங்கெங்கேயோ ட்ரை பண்ணி நான் பயங்கர பிஸி. நேற்று வரைக்கும் சத்யஜோதி ஃபிலிம் ஷூட்டிங்கில் இருந்தேன். அது வந்து திடீர்னு என்னை கூப்பிட்டாரு. நான் அப்போ தான் ஃபேமிலியை கூட்டிகிட்டு பாண்டிபாசாலேருந்து, அங்கேருந்தே தெரியும் உங்களுக்கு டிராஃபிக் எப்படின்னு. சரி நீங்கள் போங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஓடியா இருந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தெரியுது இது ரொம்ப ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விழா. இந்த மாதிரி ஒரு எழுத்து அப்படிங்கிறது வந்து எவ்வளவு இந்த சமூகத்துக்கு முக்கியம் அப்படிங்கிறது இன்னைக்கு காலங்கள் மாறி இருக்கலாம், டிஜிட்டல் உலகமாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கும் மக்கள்கிட்ட வந்து ஒரு படத்தை கொண்டு போய் சேர்க்குறப்போ தடி எடுத்தவெல்லாம் தாண்டவராயன்னு சொல்லி ரிவ்யூ கொடுக்குறவங்க எல்லாருமே வந்து ப்ரெஸ் பீப்புள் ஆகிட மாட்டாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து யார் பேரையே விட்டுருந்தா மன்னிக்கணும். ஏன்னா போன வாட்டி மீனாட்சி சுந்தரெல்லாம் கோச்சிக்கிட்டாரு, என்ன என் பேரை சொல்லலை அப்படின்னு. கையில் தேவராஜன்லேருந்து எல்லாருமே எனக்கு பழக்கம் தான். முக்கியமாக ஃபிலிம் நியூஸ் ஆனந்த் அண்ணன் இந்த இடத்துல நினச்சி பார்க்குறேன். அவரெல்லாம் எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. நாங்களாம் சினிமா பண்ணுற காலத்தில் ஒரு ரிவ்யூ கொடுக்குறப்போ அல்லது ஒரு பேனா பிடிச்சி ஒரு பத்திரிக்கை ஒரு படத்தை பற்றி எழுதுகிறப்போ அவங்க மனசும் காயப்படக்கூடாது. அதே சமயத்தில் அதில் உள்ள குறைகளையும் சுட்டி காட்டணும், நிறைகளையும் ஹைலைட் பண்ணணும். அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ஆர்ட். இட் இஸ் நாட் ஈஸி. அந்த ஆர்ட்டை பண்ணுறவங்க தான் இங்கே இருக்கிறவங்க. நான் வந்து இங்கே இந்த சங்கத்தில் மெம்பராக இருக்கிற உங்களை சொல்கிறேன். இதை வந்து மிக சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க. 70 years அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு பெரிய சொசைட்டிக்கும் மக்களுக்கும் சினிமாவுக்கும் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு பாலமாக தான் இருந்திருக்கீங்க. இந்த உங்களுடைய பணி வந்து மென்மேலும் சிறக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஆசை. நம்ம ஆடியோ ஃபங்க்ஷன் போகிறோம், பேச்சு மன்றம் போகிறோம், இல்லை வேறு எதாவது இன்டர்வியூ கொடுக்குறோம். அதெல்லாம் வந்து ஒரு சர்வேயல், ஃபிட்னஸ் ஆஃப் சர்வேயல்னு சொல்லலாம். பட் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றதை வந்து நான் ரொம்ப பெருமையாகவும் ஒரு கடமையாகவும் நினைக்கிறேன். ஆர்எஸ் கார்த்திக், நீங்கள் 11th hour என்னை கூப்பிட்டீங்க அப்படிங்கிறத விட இந்த மாதிரி ஒரு அக்கேஷனில் நாங்கள்லாம் இருக்கோம் உங்களுக்காகன்னு சொல்லி ஒரு சின்ன கிஃப்ட்டு. நான் சொல்கிறது வந்து ஒரு ₹1 காயினாக கூட இருக்கலாம், இங்கே இருக்க உங்களுக்கு கூப்பிட்டு கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து யூனிட்டி அண்ட் ஃபெய்த்து. அந்த ஃபெய்த்து வந்து இங்கே இந்த தீபாவளி ப்ரைஸாக நமக்கு வந்து கொடுக்குறாங்க நம்ம உறுப்பினர்களுக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். அது ரொம்ப பெருமையாகவும் கருதுகிறேன். அண்டு இங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் தீபாவளி வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். சிறப்பு வணக்கம். லைட்டாக பயம் வந்துருச்சு அவர் சொன்ன வார்த்தையில். எனக்கு பொதுவாக பயமே கிடையாது, எனக்கு எதுக்குமே பயந்து கிடையாது. சில விஷயத்தை தவிர்த்து அப்பாவுக்கு பயப்படுவேன், இங்கிலீஷ்னா பயப்படுவேன், பொண்டாட்டினா பயப்படுவேன், விஜய் சேதுபதிக்கு பயப்படுவேன், அதுக்கு பத்திரிகையாளருக்கு பயப்படுவேன். ஏன்னா யாரை ரொம்ப பிடிக்குதோ அவங்களுக்கு பயப்படுவேன், தப்பு பண்ணால் பயப்படுவேன். அந்த பயம் வரும்போது பேச்சு வராது, கொஞ்சம் ஒரு மாதிரி படபடப்பாக இருக்கும், ஒரு தடுமாற்றம் இருக்கும் இல்லையா? அந்த மனநிலை தான் உருவாக்கி விட்டார். அவர் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பெரிய நடிகர், அடுத்து பெரிய அரசியல்வாதி அப்படின்னு சொன்னார். பெரிய நடிகர்லாம் இல்லை, பெரிய நடிகராக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வந்து நிற்பேன், பத்திரிகையாளர் எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்து நிற்பேன். அந்த அன்பு என்கிட்ட உண்மையாகவே இருக்குது.
ஏன்னா பல முறை நான் நடிகனாக உணர்வது மக்களிடம் எனக்கும் அவங்களுக்கு ஒரு கனெக்ட் இல்லை. தேட்டரில் பார்க்குறாங்க, கைத்தட்டுறாங்க, சொல்கிறாங்க. பட் ஒவ்வொரு முறையும் நாங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்து பேப்பரை பார்க்கணுன்னா உங்கள்கிட்ட தான் நாங்கள் கொடுத்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் அந்த ஒரு பெரிய கனெக்ட் உங்ககிட்ட எனக்கு இருக்குது. அந்த பயமும் இருக்குது. அதனால் சார் சொன்ன மாதிரி எழுத்தில் ஆரம்பித்து ஃபோட்டோவில் ஆரம்பித்து இன்றைக்கி டிஜிட்டல் மீடியம் நிறையா வந்தால் கூட ஒரு சமுதாயத்தில் தவறு நடக்கும்போது அது யாராக இருந்தாலும் துணிச்சலாக கேள்வி கேட்கறதுக்குன்னு ஒரு தைரியம் வேணும். அது நேர்மையாக இருக்கும்போது, அது உண்மையாக இருக்கும்போது இன்னும் அதுக்கான பவரும் மரியாதையும் கூடும். அதுதான் இன்னைக்கு 71 வருஷமா அவங்க இங்கே இருக்காங்க. மக்கள் குரலாக இருக்கட்டும், சார் சொன்ன மாதிரி சார் சொன்னதெல்லாம் வந்து சட்டமன்றத்திலே இருக்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற உண்மையும் நேர்மையும் ஆளுமையும் தான் நான் பார்க்குறேன். அது எழுத்தாளர்களுக்கு மட்டும்தான், ஒரு சமுதாய பொறுப்புள்ள ஒரு மனிதர்களுக்கு மட்டும்தான் வரும். அவங்க தான் நீங்கள் பத்திரிகையாளர். ஸோ உங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளும் நான் இருப்பேன், நான் உங்கள் குடும்பத்தில் நான் ஒருத்தனாக இருப்பேன்றதை சொல்லி உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எப்பவுமே நான் சொல்லுவேன், ஹெல்த் இஸ் வெல்த். பத்திரிகையாளர் நீங்கள் 24 மணி நேரம் ஓயாமல் முழிச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் உடம்புக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. ஆரோக்கியமாக இருக்கணும், உங்கள் குடும்பம் ஆரோக்கியமாக வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.